வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சரவணன் சந்தியாவை பார்க்கறதுக்காக ஸ்டேஷன் போறாரு. ஆதி பாவங்க ரொம்ப கஷ்டப்படுறான், நீங்க ஒரு ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா எல்லா விஷயமும் சரியாயிரும்னு சொல்றான் அப்படின்னு சொல்றாரு. சந்தியா சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் பதவி ஏற்கும் போதே சொந்த விஷயங்களுக்காக என்னோட பதவியை யூஸ் பண்ண மாட்டேன்னு நான் உறுதிமொழி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அந்த டைம்ல கான்ஸ்டபிள் தங்கமணி இப்போ அவங்க வராங்க. நேற்று அந்த கேஸ் பிரச்சனை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன்ல மேடம், நான் போனதுக்கப்புறம் 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேரை யூஸ் பண்ணினேன், அரை மணி நேரத்துல வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இப்போ அங்கேருந்து வராரு. சந்தியா இப்போ தங்கமணியை திட்டுறாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தான் தட்டி கேட்கணும், என்னோட பேர் எதுக்கு தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கோவமா பேசுகிறாங்க. சாரி மேடம் அப்படின்னு தங்கமணி மன்னிப்பு கேட்குறாங்க. சரவணன் இப்போ அங்கேருந்து வந்துடுறாரு. இதுக்கிடையில ஜெஸ்ஸியோட அம்மாவும் அப்பாவும் சிவகாமி வீட்டுக்கு வராங்க. ஜெஸ்ஸி ஃபோன் பண்ணி சொன்னதுலேருந்து மனசே கேட்கல, அதனால தான் நேரில் பார்த்துட்டு வந்துடலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமி சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சந்தியா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் சந்தியா பார்த்து பேசுறதுக்காக தான் போயிருக்கிறான், அவன் வந்தோடனே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சிவகாமி. நீங்கள் சொன்ன உடனே எங்களுக்கு நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஜெஸ்ஸியோட அம்மா. சரவணன் இப்போ அவங்க வராரு. சந்தியாவை பார்த்து பேசுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேம்மா, ஆனால் பேச முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா உன் பொண்டாட்டிட்ட பேச கூட உன்னால முடியலையா அப்படின்னு சிவகாமி கோவமா கேக்குறாங்க. மாமா முகத்தை பார்த்தா சந்தியாட்ட கண்டிப்பா பேசியிருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்றாங்க. சந்தியா சொந்த விஷயத்துக்காக பதவியை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு ஜெஸ்ஸி கேக்குறாங்க. நான் இன்னொரு தடவை சந்தியாட்ட பேசுறேமா அப்படின்னு சொல்றாரு சரவணன். ஜெஸ்ஸி அப்பா சொல்றாரு, என்னோட பொண்ணை இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவளையும் உங்க குடும்பத்துல ஒருத்தியா நினைப்பீங்கன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்னோட பொண்ணோட பிரச்சனை தானே, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜெஸ்ஸியோட அம்மாவும் அப்பாவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. சரவணன் சிவகாமிட்ட சொல்றாரு, சட்டப்படி பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்றாரு. சட்டப்படி நம்ம போனாதான் நம்மளதான் அலைக்கழைக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. ஏன் ஒரு ஃபோன் பண்ணி சந்தியா சொல்ல மாட்டாளா அப்படின்னு சிவகாமி கோபப்படுறாங்க. வருத்தப்படாதீங்கம்மா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அடுத்ததா சிவகாமி மார்க்கெட் போயிட்டு ஜெஸ்ஸியோட பார்லர் வரியா நடந்து வராங்க. மொலையிலேயே கிள்ளி எரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. வழியா இப்போ கவிதா வராங்க. உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க கவிதா. உங்க மகனை நான் வேணும்னே பிடிக்கலன்னு சொல்லலமா, நான் ஏற்கனவே இன்னொருத்தர காதலிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட அப்பா என்னை கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க மகனை நான் கல்யாணம் பண்ணிட்டான், மனசுல ஒருத்தரை நினைச்சிட்டு உங்க மகன் கூட சேர்ந்து வாழ்ந்தா அது உங்க மகனுக்கு பண்ற துரோகம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்க பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டேமா அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் சொல்லுங்க, நான் பண்ணது தப்பா அப்படின்னு கேக்குறாங்க கவிதா. சிவகாமி சொல்றாங்க, பழச பத்திலாம் எதுக்காக பேசணும், தேவையில்லாம சங்கடம் தானே அப்படின்னு சொல்றாங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல மாமியாரோட மருமகளா இருக்க முடியாம போச்சுன்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு கவிதா சொல்றாங்க. சிவகாமி சிரிக்கிறாங்க. என்னம்மா விரக்தியா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க கவிதா. என்னோட மகன்களை நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் எனக்கு எல்லா மருமகள்களும் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. இந்த பார்லர் என்னோட சின்ன மருமகளோடது, இந்த மாதிரி சீல் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. இந்த ஷாப்புக்கு லைசன்ஸ் வாங்கலையா அப்படின்னு கவிதா கேக்குறாங்க. ஆமா, அது இல்லைன்னா சீல் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. நான் அதிகாரிகளை பார்த்து பேசுறேன், கண்டிப்பா இந்த கடையை திறக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க கவிதா. உன்னால இந்த கடையை திறக்க வைக்க முடியுமா அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. முழு மனசோட இறங்கி ஒரு காரியம் பண்ணோம்னா கண்டிப்பா அது நடக்குமா அப்படின்னு சொல்றாங்க கவிதா. அடுத்ததா கான்ஸ்டபிள் தங்கமணி சந்தியாட்ட சொல்றாங்க, கோர்ட்ல ஃபைனை கட்டிட்டு லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுனா கண்டிப்பா கிடைச்சிடும் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது, ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப அவசரப்படுத்துறாங்க அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. அப்படின்னா நீங்க ஒரு வக்கீல் அரேஞ்ச் பண்ணுங்க மேடம், அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க தங்கமணி. சந்தியா சரவணனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, கோர்ட்ல நீங்க போய் ஃபைன் கட்டிட்டு லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட்ல போய் ஃபைன் கட்டணுமா அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. ஒரு வக்கீல பிடிச்சீங்கன்னா அவரே உங்களை கைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. சரிங்க, நான் ஆதிட்ட சொல்றேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. உங்களுக்கு என் மேல எதுவும் வருத்தம் இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. அதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சரவணன் சொல்லிடுறாரு. சரி, நம்ம வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.